பாவியாகிய ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவள் மேல் கல்லெறியும்படி பெரியோர் முதல் வாலிபர் சூழ நின்ற போது அந்த பெண் பயந்து நடுங்கி இருந்திருப்பாள். ஒவ்வொரு கற்களும் அவள் மேல் பலமாய் வீசி எரியப்படும் போது மண்டை உடைந்து ரத்ன வெள்ளத்திலே மறிக்கப் போகிறோமோ, ஐயோ, பாவத்தோடு மறித்து பாதாளத்துக்கல்லவா செல்ல வேண்டும் என்று கலங்கி இருந்திருக்க வேண்டும். ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று எசேக்கியேல் 18:20 நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தரோ அவளை தப்புவிக்க சித்தமானார். அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அவளுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று யோவான் 8:11 நாம் வாசிக்கிறோம். பாவ வாழ்க்கையில் விழுந்து விட்டீர்களா? இல்லை கெட்ட குமாரனைப் போல தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விட்டீர்களா? மறுபடியும் கர்த்தரண்டைக்கு வாருங்கள். பரிசுத்த ஜீவியத்திற்கான திட்டங்களை, தீர்மானங்களை மேற்கொள்ளுங்கள். மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்ப தீர்மானித்து விடுங்கள். எனவே பரிசுத்த வாழ்க்கைக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை பாவியாகிய ஸ்திரீக்கு கொடுத்த தேவன் நமக்கும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.